ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சில்க் த்ரெட் பேங்கிள் தான் செய்ய போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் ஏற்கனவே ஒரு சில்க் த்ரெட் பேங்கிள் வந்து மேக்கிங் வீடியோ போட்டிருப்பேன். இது இன்னொரு மாடல் தான். ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் பேங்கிள் எடுத்துக்கிட்டேன். அடுத்து சில்க் த்ரெட் வந்து நான் பிங்க் கலர் எடுத்துக்கிறேன். எனக்கு இப்போது பிங்க் கலர் தான் தேவைப்படுது. ஸோ அதனால் நான் இந்த பிங்க் கலர் த்ரெட் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நம்ம சுற்றிக்கலாம். நான் வந்து ஒரு நோட் புக் எடுத்திருக்கேன், பெரிய நோட்டு. இதில் வந்து நான் வந்து கவுண்ட் வச்சு சுற்றிக்க போகிறேன். நான் ஒரு 25 கவுண்ட் அளவுக்கு சுற்றிக்கிறேன். 50 கவுண்ட் கூட சுற்றிக்கலாம். த்ரெட் வந்து கொஞ்சம் பெருசாகவே கிடைக்கும் நம்மளுக்கு. பட் ஆனால் எனக்கு 50 கவுண்ட் வரைக்கும் போனால் த்ரெட் வந்து சிக்க ஆகுது நூல் வந்து. ஸோ அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நான் 25 வரைக்கும் கவுண்ட் பண்ணி சுற்றி எடுத்துக்க போகிறேன். வாங்க இப்போ நம்ம சுற்ற ஆரம்பிச்சிடலாம். 25 கவுண்ட் வரைக்கும் சுற்றிட்டேன். இப்போது இந்த மாதிரி த்ரெட்டை ஒரு பக்கம் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்த நூல் பக்கம் இப்போது இந்த மாதிரி க்ளூ போட்டு அப்ளை பண்ணிக்கணும். நான் வந்து ஃபெவிக்ரில்லோட கம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து சாரீக்கு ஸ்டோன்லாம் ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அந்த கம் தான். இதுவே நம்ம சில்க் த்ரெட் பேங்கிள்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மாதிரி ஒட்டிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு அது ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துடணும். இதே மாதிரி வளையல் எடுத்துக்கிட்டு வளையலோட உள் பக்கத்தில் நம்ம கம் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கணும். கம் தடவிட்ட பிறகு நம்ம இந்த சில்க் த்ரெட்டை வச்சு அங்கே லாக் பண்ணணும். ஸோ இதை நல்லா வந்து டைட்டாக பிடிச்சிக்கணும். நம்ம கொஞ்சம் லூஸ் விட்டோன்னா நம்மளுக்கு ஈவனாக சுற்றாது நூல் வந்து. பாருங்கள், இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சாதான் நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி சுற்றிக்கலாம் நம்ம. அவ்வளோதான், நூல் வந்து எடுத்த வரைக்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ லாஸ்ட் எண்டில் வந்து இந்த மாதிரி கம் தடவி டைட்டாக அந்த நூலை வந்து லாக் பண்ண மாதிரி அமர்த்தி விட்டுக்கலாம். இது காயறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் டைம் கொடுக்கலாம். கொடுத்த பிறகு நம்ம திரும்பவும் நூல் சுற்றணும் இல்லையா, 25 கவுண்ட் வச்சு. அதே மாதிரி 25 கவுண்ட் வச்சு நூல் சுற்றிட்டு இதே மாதிரி சுற்ற ஆரம்பிக்கணும். கம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நூல் சுற்ற ஆரம்பிக்கணும். இதே மாதிரி நம்ம வளையல் ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் பண்ணணும். பாருங்கள், திருப்பி நான் நூல் சுற்றிட்டு திருப்பியும் அதே ப்ராசஸ் தான் பண்ண போகிறேன். நம்ம 50 கவுண்ட் வரைக்கும் நூல் வந்து சுற்றணுன்னா நம்மளுக்கு திக்னஸாக கிடைக்கும். ஸோ ஈஸியாக சுற்றிடலாம். நம்ம 25 கவுண்ட் வச்சு தான் சுற்றுறதுனால இந்த மாதிரி தான் நம்மளுக்கு பாதியிலேயே நிற்கிற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம த்ரெட் சுற்றி பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், வளையல் ஃபுல்லாக நம்ம நூலை சுற்றியாச்சு. அடுத்தது இதுக்கு நான் வந்து ஸ்டோன் ஒர்க் வந்து பண்ண போகிறேன். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஸ்டோன் எடுத்து அதில் ஒட்ட போகிறேன். நான் வந்து கலர்ஸ் வந்து எதுவும் சூஸ் பண்ண கிடையாது. ரேண்டமாக எதனா ஒரு கலர் அப்படி தான் வச்சுருக்கேன் நான். அடுத்து அந்த ஸ்டோனுக்கு மேலேயே கொஞ்சம் கம் வச்சுக்கிறேன். கம் வச்சுட்டு இப்போ இதுக்கு மேலே பால் செயின் வந்து நான் வந்து சுற்ற போகிறேன். பால் செயின் அந்த ஸ்டோனை சுற்றி வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நம்ம அளந்து பார்த்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் மிச்சத்தை. இந்த மாதிரி பால் செயினில் நம்மளுக்கு அங்கே எவ்வளோ தேவையோ அதுலேருந்து கட் பண்ணி எடுத்து நம்ம ஒட்டிக்கலாம். அடுத்த லேயரும் கம் தடவிட்டு திரும்பி அதே பால் செயின் தான் நான் சுற்ற போகிறேன். அங்கே எந்த அளவுக்கு தேவையோ அதை கட் பண்ணி எடுத்து அதை ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ 2 லேயர் ஆஃப் பால் செயின் வந்து சுற்றிருக்கோம். அடுத்தது அதுக்கு மேலே கொஞ்சம் கம் தடவிட்டு இந்த ஸ்டோன் செயின் வந்து சுற்ற போகிறேன். இந்த அளவு சுற்றுறதுக்கு ஸ்டோன் செயின் எவ்வளோ தேவையோ அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டோன் செயின் ஒட்டிட்டதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம பால் செயின் வந்து ஒரு லேயர் வந்து ஒட்ட போகிறோம். அதுக்கும் நம்ம கம் தடவிட்டு ஒட்டி எடுத்துக்கலாம். ஒரு வாட்டியும் நம்ம ஒட்டும் போதும் அது வந்து நம்ம வந்து அளந்து எடுத்துக்கலாம். எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம செயின் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நான் வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வாங்கி வச்சுருக்கேன், இலை மாதிரி டிசைனு. இந்த ஸ்டோன்ஸ் வந்து இப்போ இந்த பால் செயின் மேலே நம்ம ஒட்ட போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக கம் தடவிட்டு இந்த ஸ்டோன் எடுத்து ஒட்டிக்கலாம். அந்த ஸ்டோன் ஒட்டிட்டதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் மேலே ஒரு பால் செயின் லேயர் கொடுத்துட்றோம். இது கொடுத்துட்ட பிறகு நம்ம இதே தான் ரிப்பீட் பண்ண போகிறோம் வளையலோட 3 பக்கம். ஸோ இப்போ ஒரு பக்கம் ஒட்டிட்டோம், மற்ற 2 பக்கம் எங்கே வரணும்னு கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இந்த மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா ஈவனாக இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும் நீட்டாக.
அவ்வளோதான், சூப்பரான சில்க் த்ரெட் பேங்கிள் வந்து செஞ்சாச்சு. நான் 2 வளையலுமே முடிச்சிட்டேன். இப்போ இந்த பாருங்கள், இதே மாதிரி அடுத்த வளையலும் நம்ம எந்த இது எங்கே வரணுன்றத மெஷர் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒட்டினோன்னா ஈவனாக இருக்கும். ஸோ அடுத்த வளையலும் செஞ்சுட்டேன். கண்டிப்பாக நீங்களும் வீட்லேயே சில்க் த்ரெட் பேங்கிள் செய்யலாம், ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.